ரியாத்தை ஃபோக்கஸ் பண்ற ஈரான் 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 அப்படிங்கும்போது நாங்க அப்புறம் இங்க உள்ள நியூஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எங்க ரூம் பக்கத்துல கரெக்டா எங்க ரூம்ல இருந்து ஒரு ஈரான் துபாயை அழித்து விட்டது, அடுத்த பார்வை சவுதி அரேபியா ரியாத் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில், ஒரு பாம்பு விழுந்திருக்கு. சரிங்களா? அங்க என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளவு நாளா வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்ததுக்கும், அது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இப்போ வீடியோஸ் போடுறது இல்ல, இப்போ லாங் வீடியோஸ் போடல அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்ப எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது, என்னடா நம்மளோட லாங் வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ்னா கூட ஓகே, ஸ்க்ரோல் பண்ணும்போது அடிக்கடி வந்திருக்கலாம் அப்படிங்களா. ஆனால் லாங் வீடியோவுமே எதிர்பார்த்து கேட்டதுனால ரொம்ப நன்றி. கேட்ட எல்லாருக்குமே அதே மாதிரி கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ நம்மளோட கேமரா வந்து ரெடியாகி வந்துருச்சுங்க. ஸோ தெரியுது, நீ மூடு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 175 ரியால் செலவாயிருந்துங்க இதுக்கு. ஸோ இந்த கேமராவுக்கு என்ன அப்படின்னா, அந்த கேமரா அன்னைக்கு கீழே விழுந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் 2 டேமேஜ் ஆகிருந்து. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கிளிப்பு, ஸோ நம்ம அந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்து ஒரு சைடு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ கீழே இந்த இம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஐ மீன் ஊதிருச்சு, உள்ள பேட்ரி ஊதிருச்சு. இப்போ வந்து பேட்டரியும் அந்த கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற கொடுத்துருந்தோம் கடையில். பட் கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஏன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சுனால கிளிப்பு கிடைக்கல. அதனால அதை அவங்க பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி தந்திருக்காங்க, நீட்டாக ப்ராப்பராக ஒட்டி தந்திருக்காங்க. இது உடையாது ப்ரோ அப்படின்னு. ஸோ பேட்டரி மட்டும் நம்ம மாற்றிருக்கோம் எல்லாமே சேர்த்து. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டாங்க, என்ன பேருக்குன்னு தெரியாமல் பிரிச்சுட்டாங்க. அதனால 175 ரூபா மொத்தத்தில் ஆயிடுச்சு. 175 ரியால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3800 அந்த சம்திங் வந்திருக்கும். அவ்வளோ செலவாயிருக்கு இந்த கேமராக்கு. நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸே போடல. 20 நாள் இருக்கும். எப்படின்னா ஜனவரியில் 28 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதெல்லாம் முடிச்சிருந்தோம், சேலஞ்செலாம் முடிச்சிட்டோம். 28 வந்து விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸும் எடுக்கலை. அந்த 28 வரைக்கும் எடுத்திருந்த வீடியோ தான் நம்ம எடிட் பண்ணி போட்டிருந்தோமே தவிர பிப்ரவரி மாதம் நம்ம பெரிய வீடியோஸ் எதுவுமே பெருசாக போட்டிருக்க மாட்டோம். அதுதான் விஷயம். ஏன்னா பிப்ரவரி மாதம் ஆல்ரெடி மந்த் சின்னது, 28 நாள் தான் இருந்தது. அதனால் அந்த மாதம் வீடியோ எடுத்து போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஓகே மக்களை, வாங்க போக பேசலாம். சவுதி அரேபியாவில் தரமான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஸோ நான் இன்னைக்கு எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா March 4. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிப்ரவரி 28 ஆரம்பித்த லைட்டான வார் March 1, March 2, March 3 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் வாரோட அந்த இதில் தான் இருக்கணும். வார் ஸ்டாப் பண்ணதா எந்த ஒரு நாடுமே சொல்லலை. ஸோ இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி, அமெரிக்காவும் சரி, எங்கள் தலைவன் இங்கே உள்ள ஒரு ஆட்களோ சரி, யாருமே வார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. எல்லாருமே சேஃபாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன வார் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பற்றிலாம் அடுத்தடுத்து சொல்கிறேன். முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, கண்டிப்பாக பேசுகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சரியாக சொல்லணும்னா ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தேங்க. மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு 1ஆம் தேதி. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 8லேருந்து 9 மணிக்கு உள்ள இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டு வேலை பார்த்துட்டு காலையில் ஃபுல்லாக தூங்க தானே செய்வோம். ஸோ தூங்கிட்டு இருந்தோம். டம்முன்னு ஒரு சவுண்டுங்க. சரிங்களா? எப்படின்னா அது பயங்கரமாக அந்த பக்கத்தில் ஒரு பெரிய பக்கத்தில் ஒரு ஆட்டோ பாம்பு வெடிச்சா விட்டுருக்கோம். நம்ம தீபாவளிக்கெலாம் வெடிக்கிற அந்த பெரிய ரெட் கலரில் ஒரு பாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஆட்டோ பாம்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாம்பு பக்கத்தில் வெடிச்சா விட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு சவுண்டு. சரி, எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நாங்கள் ஏதோ சவுண்டு கேட்டோம்னா சரி இங்கே ஏதோ ஒன்று உடஞ்சிருக்கும் போல, இல்லை ஏதோ ஒன்று வெடிச்சுட்டு டயர் ஏதோ வெடிச்சுன்னு நினச்சிட்டு விட்டோம். நைட்டு ஏன்னா தூக்கத்தில் இருக்கும்போது விட்டோம். ஸோ அப்புறம் எந்திரிச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்க்குறேன். ஐ மீன் நம்ம தமிழ்நாடு நியூஸ், தமிழ் நியூஸ் ஒரு 4-5 சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த நியூஸில் பார்க்குறேன், இப்படி வார் மட்டும்தான் தெரியுமா, வார் நடக்குன்னு தெரியும். ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வார் நடக்குது, அமெரிக்கா வந்து உள்ளே வந்துட்டு அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியும். நம்ம அங்கே நடக்குது, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம சவுதிக்குள்ளே நடந்தால் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ ஃப்ரீயாக விட்டோம்.
ஸோ நான் வேலைக்கும் எங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் வரும்போது தான் எங்களுக்கு தெரியுது எங்கள் ரூம் பக்கத்தில் கரெக்டாக எங்கள் ரூம்லேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாம்பு விழுந்துருக்கு. சரிங்களா, அங்கே என்ன இருக்கு புரியலையே. சரிங்களா, அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அமெரிக்காவோட அந்த ஆர்மி ஃபோர்ஸு அவங்களோட ஸ்டேஷன் அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டேஷன். அதான் அந்த மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு எங்கள் ரூம்லேருந்து ஏன்னா நாங்களே பாட்டில் தானே இருக்கோம், ரியாத்தோட பாட்டில் தான் இருக்கோம். ஸோ அவங்க டெசர்ட்டுக்குள்ளே தான் வச்சுருந்துருக்காங்க. அதை அட்டாக் பண்ணியிருக்காப்புல ஈரான். சரிங்களா, அடி நொறுக்கிட்டாப்புல தவிடு ஆக்கிட்டாப்புல எல்லாத்தையுமே. அப்படியே ஆக்கின அந்த சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் எழுப்பி விட்டுருக்கு டம்முன்னு. எங்களுக்கு அது தெரியாது, நாங்களும் சரி ஓகே அப்படி விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தால நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பாம் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அப்போ நான் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு வாரம் நடக்க நம்மளுக்கு இங்கே பிரச்சனைன்னு. ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதியில இந்த டாக் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா துபாயில் அட்டாக் நடந்துட்டு ஏர்போர்ட் வந்து இது பார்த்தீங்களா பண்ணிட்டாங்க. அப்புறம் ஈரான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி இப்போ நிறையா குழந்தைகள் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நியூஸ்லாம் பார்க்க அப்புறம் தான் லைட்டாக தோணுச்சு, சாரி முடிஞ்சு இதோட எல்லாம் முடிஞ்சு. ஏன்னா அது அந்த வீடியோஸில் எப்படி போட்டிருக்காங்கன்னா தமிழ் நியூஸில் எல்லாமே சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஈரான். அப்படி நம்ம என்ன ரியாத்தில் தான் இருக்கிறோம். ரியாத்தை ஃபோக்கஸ் பண்ணுற ஈரான் அப்படிங்கும்போது நாங்கள் அப்புறம் இங்கே உள்ள நியூஸில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் இருக்கோம் பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி கான்செப்டே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு நியூஸ் அப்படி இல்லை. அப்படியே இப்போ சவுதி அரேபியாவில் எப்படின்னா நான் ஒரு நியூஸ் பார்த்தது ஒன்றும் இல்லை 2 நியூஸ் பார்த்தேன், 2-3 நியூஸ் பார்த்தேன்னு வைங்களேன். அதில் நான் ஒன்று பார்த்ததில் ரொம்ப கஷ்டமாக இருந்த நியூஸ் இதுதான். சரிங்களா, சவுதியில் எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் ரியாத் தமாம் ஜித்தா அந்த மாதிரி இருக்க ஏரியாவில் நிறைய தமிழ் ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா, அப்போது ஒரு நியூஸ் வந்து ஒரு நியூஸ் கரெக்டான நியூஸாக இருந்தால் தான் மக்கள் பயப்பட மாட்டாங்க. ஆனால் நியூஸ் போடுற எல்லா சேனலும் நான் பார்த்த நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் என்னன்னா ஈரான் துபாயை அழித்து விட்டது, அடுத்த பார்வை சவுதி அரேபியா ரியாத் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில். அடுத்த கீழே அந்த கமெண்ட்டை பார்க்க கமெண்ட்ல அதே டைட்டில் பின் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போதான் நினைச்ச பின் பண்ண கமெண்ட் தான் எவ்வளோ டைட்டில் அதுக்கு வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, அப்போ அடுத்ததெல்லாம் பார்க்க ரியாத்தில் பதற்ற நிலை அதிகமாகுது. அடுத்த இது வந்து அங்கதான் மக்கள் எல்லாருமே கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்கு வீடியோஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம 1ஆம் தேதி 2ஆம் தேதி வேலைக்கு போயிருக்கோம், 3ஆம் தேதி நேற்று மாலை. சரிங்களா, 2 நாளும் நான் அந்த வாரம் நடந்த 2 நாளுமே நான் வெளியே வேலைக்கு தான் இருந்திருக்கேன். ஸோ ஒரு முதல் நாள் ஒரு 350 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். 2ஆம் நாள் ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன். 2ஆம் தேதி அதிக ஆர்டர் நம்மளுக்கு 29 ஆர்டர் எடுத்திருந்தோம். ஸோ ஒரு 450 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். ஆனால் எங்கேயுமே அந்த பரபரப்பு இல்லை. ஆர்டர் நடக்கதான் செய்யுது. நான் இந்த மாதிரி வண்டி இப்போவும் போர் நடக்குன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே வருங்க, நார்மலாக இருக்கும், நார்மலாக தான் இருக்குது, எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க இங்கே. ஸோ பக்கத்தில் இந்த கலீஜ்ங்கிற ஒரு ஏரியாவில் தான் பாம்பு விழுது. அந்த ஊர் மக்களே நார்மலாகிட்டாங்க. ஏன்னா அங்கே இன்னுமே ஆர்மி பேஸ் இருக்குது, ஆர்மி கேம்ப் இருக்குது. பட் அந்த ஊர் மக்களே நார்மலாக ஆர்டர் போடுறது, நார்மலாக சாப்பிட்றது, இந்த மாதிரி கான்செப்ட் தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. ஃபேக் நியூஸை பார்த்தீங்கன்னா அள்ளி தட்டிடுறாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த 12 days வார அதே ஃபுட்டேஜ் எடுத்து இப்போ நடக்கிற மாதிரி அப்படியே போட்டு ஏமாற்றி தள்ளிடுறாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸை நம்பி யாரும் நம்பாதீங்க. முதல்ல ஃபேக் நியூஸை நம்பாதீங்க. இந்த மாதிரி நியூஸ் போடுறதே நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சலாம் இவங்கெல்லாம் ஃபேக்காக தான் நியூஸே போடுறாங்க.